ஹாய் கைஸ், நம்ம வந்து இன்னைக்கு கசோலியிலேருந்து ஷிம்லா கிளம்பி வந்தோம். எங்கே தங்குறதுன்னு ஒரு நிமிஷம். நம்ம இப்போ எங்கே தங்க போகிறோம் நமக்கே தெரியாது. இப்போ தான் வந்து நம்ம தங்குற ஏரியாவை தேடிட்டு இருக்கோம். ஹலோ. ஸோ நம்ம வந்து வர வேண்டிய ஒரு இடத்துல நின்று இப்போ தான் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதுதான் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ். ஸோ வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப சுமாரான ஒரு சாப்பாடு தான். நான் வந்து மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரே ஒரு மஷ்ரூமு, வெங்காயம், ரைஸ், அவ்வளோதான். மற்ற வேறு எந்த வெஜிடபிள்ஸுமே போடல. கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. இது வந்து சிக்கன் தாலி, அதில் ஓகே. சிக்கன் குழம்பு, ஒயிட் ரைஸ் இருக்குது, அப்புறம் சாலடு, அப்புறம் ரைத்தா, உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் தால் மக்கனி, அப்புறம் அப்பளம். பட் ஆனால் சாப்பாடு காஸ்ட்லி தாங்க. ரைஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ருக்கிறேன். இன்னும் ஜியா வந்து அவர் இதை முடிக்கலை. ரொட்டி, ரைஸு, அப்பளம், சிக்கன் எல்லாமே அப்படியே வச்சுருக்கிறாரு. ஜீவா ரொம்ப மும்முரமாக ரொட்டி சாப்பிட்னு இருக்கிறாரு. ஜீவா, சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி, ஓகே, சாப்பிடும். அவர் வந்து தயிரில் தொட்டு சாப்பிட்னு இருக்கிறாரு ரொட்டியை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அப்படியே ஷிம்லாவை தாண்டி குஃப்ரின்னு ஒரு இடத்துக்கு வந்தோம். அந்த குஃப்ரின்ற இடத்துல ஏதாவது ரூம்ஸ் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே வரும்போது இந்த ஒரு இடம் கிடச்சிது. ஐஸ் டச் ஹோம் ஸ்டேன்ட்டு. ஸோ உள்ளே போய் பார்த்தோம். 2000 ருபீஸு ஒரு சின்ன ரூமுக்கு. அதே வந்து கீழேயும் ரூம்ஸ் இருக்குது. அது வந்து 2500 சொன்னாங்க. பட் வியூ வந்து நல்ல பயங்கர அமேசிங்கான ஒரு வியூ. ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம வண்டியை இங்கே பார்க் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ கீழே வந்து நம்ம ரூமுக்கு போக போகிறோம். கீழே அந்த ஃபஸ்ட் ரூம் தான் நம்மளுது. அது தெரியுது பார்த்தீங்களா? கீழே இந்த ரூம் தான் நம்மளுது. நான் உள்ளே போயிட்டு ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ நீங்கள் வின்டரில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக ஸ்னோ. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் நம்ம மேலே அப்படி போனோம். அங்கே தான் அவங்களுடைய மெயின் என்ட்ரன்ஸ். அங்கே காசு கட்டிட்டு இந்த சைடு படிக்கட்டில் கீழே இறங்கி வந்தாச்சு. வந்துட்டு இதுதான் நம்ம ரூமு. ஸோ நம்ம ரூம்குள்ளே போகலாம். இதான் நம்மளுடைய பாத்ரூம். அப்புறம் அப்படியே இந்த சைடில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெட் இருக்குது, இங்கே ஒரு பெட் இருக்குது. இதுதான் ஃபுல்லாக கிளாஸ் விண்டோஸ். இதுதான் வெளியில் வியூ. இங்கே ஒரு டோர் இருக்குது, பால்கனி. இதை எடுத்திங்கன்னா இதுதான் வந்து பால்கனியிலேருந்து வியூ. ஸோ இந்த ரூமுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 2500 ருபீஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஆம்பியன்ஸ் கண்டிப்பாக எப்படியும் கிடைக்காது. ஸோ இதுதான் ரோடு. ஸோ பார்க்கிங் பிரச்சனையும் இல்லை நமக்கு. இப்போ ஷிம்லா வந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர். பட் இட்ஸ் ஓகே. கீழே பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய ஃபார்மிங்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் என்ன ஃபார்மிங்ட்டு தெரில, போய் பார்க்கணும். இனிமேல் தான் கேட்கணும் அவங்கள. ஏதோ ஒயிட் கலர் ஏதோ பூ மாதிரி தெரியுது. நிறையா இருக்குது அந்த மாதிரி. அந்த ஒயிட்டாக நெட்டு மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அதுக்குள்ளே அந்த வெள்ளை கலரில் ஏதோ ஒரு பூச்செடி ஒன்று இருக்குது. பட் எனிவேஸ், ஸோ நான் வந்து ஒரு 2 days இங்கே வந்து ஸ்டே பண்ணலான்னு இருக்கிறேன். நல்லா இங்கே வெளியில் வந்து உட்காந்து வேடிக்கை பார்க்குறதுக்காக சேர்லாம் வேறு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து ட்ரோன் பறக்க விடலாம். ட்ரோனும் பறக்க விட்டு சூப்பராக வீடியோ எடுத்துகிட்டு நாளைக்கு வந்து ஃபுல்லாக ஷிம்லா ஒரு டாக்ஸி புக் பண்ணலான்னு இருக்கேன். புக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக போயிட்டு ஷிம்லாவை பார்த்துட்டு வர வேண்டியது தான். ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ட்ரோன் பறக்க விடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து ட்ரோன் பறக்க விட போகிறோம். ஸோ நம்ம ட்ரோன் வந்து அங்கே வச்சுருக்கோம். இப்போ இந்த ஏரியாவை ஃபுல்லாக நம்ம வந்து இது பண்ணலாம். ஓகே கைஸ், ட்ரோன் டேக் ஆஃப் ஆக போகுது.